பெயிண்ட் 3Dல எப்படி ஒரு ஷேப்ஸ்மேன் வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் போய்க்கலாம். பெயிண்ட் 3D. இப்போ நம்ம ஷேப்ஸ்மேன் வரைகிறதுக்கு 2D ஷேப்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஷேப்ஸ்மேனோட ஃபேஸுக்கு சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி எவ்வளோ பெரிய சர்க்கிள் வேணுமோ ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இந்த ஆப்ஷன் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறக்காக இது வந்து காப்பி பண்ணிக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஒரு சர்க்கிள் காப்பி ஆகும். அதை ட்ராக் பண்ணி நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். டிக் மார்க் எதுக்கு அப்படின்னா ஓகே அப்படின்னா நம்ம டிக் கொடுத்தோம்னா போயிடும். இப்போ இதோட அவுட்டர் லைன் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இங்கே திக்னஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது 10px இருக்குது. இப்போ இதை நான் கம்மி பண்ணி 4pxக்கு வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா, அவுட்டர் லைன் வந்து தின் ஆயிடுச்சு. இப்போது இதில் இந்த ஃபில்ங்கிறது என்ன அப்படின்னா இன்னர் சைடில் இருக்கிற கலர். இப்போ இந்த ஃபில்லை வந்து நீங்கள் வேறு கலர் வச்சிங்க அப்படின்னா சர்க்கிள்குள்ளே கலர் மாறிடும். இப்போ இதை நான் ஒயிட் வச்சுக்கிறேன். இந்த லைன் டைப் என்ன அப்படின்னா இந்த அவுட்டர் லைன் வந்து என்ன கலர் அப்படிங்கிறது. இப்போ இது பிளாக் கலரில் இருக்குது. வேறு கலர் வேணும்னா நம்ம வேறு கலரில் வச்சுக்கலாம். இப்போ பிளாக் கலரில் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது ரொட்டேட் ஆப்ஷன், இது ஃப்ளிப் ஆப்ஷன். இப்போ நம்மளுக்கு ஃபேஸ் ஓகே ஆகிடுச்சு. இப்போ பாடிக்கு ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். ஓகே, ட்ராக் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓகே. இப்போது ஹேண்டுக்கு ஆர்க்குன்னு ஒரு ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ஷேப் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆர்க் ஷேப் கரெக்டாக கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி ஒரு கை இந்த பக்கம் வேணும் இல்லையா, அதுக்காக நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா முன்னாடி இன்னொரு ஆர்க் வந்துருச்சு இல்லையா, அதை ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஆனால் இதை இப்படியே வைக்க முடியாது, ரொட்டேட் பண்ணி தான் வைக்க முடியும். அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் அண்ட் ஃப்ளிப் ஹெட்டிங் கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ரொட்டேட் 90 டிகிரி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆயிரும். இப்போ நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு காலுக்கு ரவுண்டட் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ரவுண்டட் ஸ்கொயர் எடுத்து ஓகே காப்பி பண்ணிக்கலாம். இன்னொரு லெக்குக்கு வச்சிடலாம். ஓகே, டிக் பண்ணிடலாம். இப்போது ஐஸுக்கு சர்க்கிள் கிளிக் பண்ணி 2 குட்டி ரவுண்டு, ஒரு ரவுண்டு போட்டு காப்பி பண்ணி நீங்கள் அதே மாதிரி வச்சுக்கலாம். டிக். மூக்குக்கு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து வாய்க்கு மூன் ஷேப் எடுத்துக்கிறேன். மூன் ஷேப் எடுத்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு வந்து ஒரு 45 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைடில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதை இங்கே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இயர்ஸுக்கு ஓவல் ஷேப் எடுத்துக்கலாம். ஓகே, காப்பி. வச்சாச்சு. ஓகே, வேறு தொப்பி வேணும்னா போட்டுக்கலாம். தொப்பிக்கு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்து எஸ்
ஓகே, நம்மளோட ஷேப்ஸ் மேன் ரெடி. நைஸ். நெக்ஸ்ட் இந்த ஷேப்ஸ் மேனுக்கு கலர் பண்ணலாம். காப்பி, பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது மேலேயே தான் பேஸ்ட் ஆகிருக்கும். ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ இதுக்கு கலர் பண்ணலாம். பெயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸுக்கு ப்ரௌன் கலர் எடுத்து கொடுக்குறேன். ஐஸுக்கு பிளாக் கலர், நோஸுக்கு ஓகே. நீங்கள் வேறு கலர் வேணும்னா ஆட் கலர் போய் என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கலாம். இப்போது ஃபுல்லாக ஆயிடுச்சு இல்லையா? இது நம்மளுக்கு இது பண்ணணுன்னா இங்கே அண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா மேலே, அது கொடுக்கலாம். இல்லைன்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா ரெடி ஆகிடும். ஓகே, இப்போது நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஷேப் போடலாம். ஓகே, ஹார்ட் ஓட திக்னஸ் குறைச்சிக்கலாம். ஓகே, ப்ரஷஸ் போய் ஹார்ட்டுக்கு என்ன கலர் கொடுக்கலாம், இந்த கலர் கொடுத்துருங்க. ஓகே, ஹார்ட் நம்மளோட ஷேப்ஸ்மேன் ரெடி ஆயிட்டார். அவ்வளோதான்.